Hello students, good morning. This is previous slide anaphylaxis. In this section, I talk about immunodeficiency disease. Immunodeficiency results from the failure of one or more components of the immune system. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் ஒன்று அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இம்யூனோடெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். Primary immune deficiency are caused by genetic development defects. Primary immune deficiency na enna genetic developmentல எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதாவது ஜெனட்டிக் காரணமாக வரக்கூடிய டெஃபிஷியன்சி தான் ப்ரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி arise due to the various reasons like radiation, use of cytolytic and immunosuppressive drugs and infections. செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி எதனால் வரக்கூடியது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேடியேஷன்ஸ் நம்ம மேலே படுறதுனால வரலாம். யூஸ் ஆஃப் த சைட்டோலைட்டிக் நம்மளுடைய செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுனால பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸு டேமேஜ் ஆகிறதுனால செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை சப்ரெஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறதுனால வரலாம். அப்படியெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது நம்மளுடைய பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது இம்யூனோடெஃபிஷியன்சி வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எய்ட்ஸ் இஸ் அன் acronym for acute immunodeficiency syndrome. எய்ட்ஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா acute immunodeficiency syndrome தான் நம்ம ஷார்ட்டாக எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். It is the deficiency of immune system occurred during the lifetime of an individual, indicating that it is not a congenital disease. Immunodeficiency system இதில் எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அவன் தாமாகவே போய் பெற்றுக்கொண்ட ஒரு நோயை தான் நம்ம எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம பிறவி குறைபாடுனால வர்றது கிடையாது. ஸோ நாட் ஏ கான்ஜினென்டல் டிசீஸ் அப்படின்றது பிறவியில் எதனா குறைபாடு இருக்கும்பொழுது வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஒரு அஃபெக்டடான பர்சன் கிட்டேருந்து இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், ஷார்ட்டாக ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் வந்து எந்த வைரஸ்னால காஸ் ஆகுது அப்படின்னா ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்னால இது வந்து காஸ் ஆகுது. இதுதான் அதோடைய காஸ்ட் ஏஜென்ட்டு. இட் செலக்டிவ்லி இன்ஃபெக்ட் ஹெல்பர் T செல்ஸ். இது ஒரு பர்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் வந்ததும் டேரெக்டாக இது எந்த செல்லில் போயிட்டு செலக்ட் பண்ணி கில் பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஹெல்பர் T செல். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், T செல்ஸ் பார்த்துருப்போம். T செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் அது கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து T கில்லர் செல்லு, அனதர் ஒன்று வந்து T ஹெல்பர் செல்லுன்னு பார்த்துருப்போம். அதில் T ஹெல்பர் செல்லு தான் போயிட்டு யாரை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா B செல்லு, போன் மேரோவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த B செல்லை போயிட்டு யார் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்கன்னா ஹெல்பர் T செல் தான் ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அந்த B செல்லிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில செல் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை பிளாஸ்மா செல்லுன்னு சொல்லுவோம். இன்னொரு B செல்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி செல்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் ஆல்ரெடி இந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சா இல்லை புதுசாக என்ட்ரு ஆகுதா அப்படின்னு மெமரி செல்ஸ் தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ மெமரி செல்ஸு சொன்னதுக்கப்புறம் B செல்ஸு அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது யார் ஸ்டிமுலேட் பண்ணுறா அப்படின்னா ஹெல்பர் T செல்ஸ் இருந்தால் தான் ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா உள்ளே என்ட்ரான வைரஸ் வந்து இறந்து போயிடும். ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா உள்ளே என்ட்ரானதுமே ஹெல்பர் T செல்ஸை போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. The infected helper T cells will not stimulate the antibody productions by B cell, resulting in loss of natural defense against viral infections. Helper T cells affect ஆனதுக்கப்புறம் இதால் என்ன பண்ண முடியல அப்படின்னா B செல்லை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ண முடியல. B செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ண முடியாததுனால அந்த வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. On the basis of genetic characteristic
and differences in the viral antigen HIV is classified into type 1 and type 2. HIV நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் 2 டைப்பாக. அதோடைய ஜெனட்டிக் கேரக்டர் அதோடைய வைரல் ஆன்டிஜனை டிபெண்ட் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். அதில் HIV டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIVல நம்ம பார்க்க போகிறது the human immunodeficiency virus belong to the genus lentivirus. இது எந்த ஜீனஸை சேர்ந்தது அப்படின்னா லென்டிவைரஸ் அப்படின்ற ஒரு ஜீனஸ்லேருந்து வந்த வைரஸ் தான் இந்த HIV வைரஸ் அப்படின்னு சொல்கிறது. when observed under the electron microscope, HIV is seen as spherical virus 100 to 120 nanometer in diameter, containing a dense core surrounding by the lipoprotein envelope. இது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்பொழுது HIV வைரஸ் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸாக இருக்குது. கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸு. இதோடைய டயாமீட்டர் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100லேருந்து 120 நானோமீட்டரில் இருக்கும். இதோடைய மேலே பார்த்தீங்கன்னா கோர் சரௌண்டிங் லிப்போப்ரோட்டீனால் ஆன ஒரு என்வலப் அப்படின்னா ஒரு மெம்பரேன், அதால் இது கவர் ஆகிருக்கு. த என்வலப் ஹேஸ் கிளைகோப்ரோட்டீன் ஷார்ட்டாக GP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த என்வலப் மேலே கிளைகோப்ரோட்டீன்ஸ் ஸ்பைக் டேர்ம் GB41 and GB20 120. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிப்பிடு பைலேயரால் இதோடைய அவுட்டர் லேயர் இருக்கும். இந்த அவுட்டர் லேயர் மேலே கிளைகோப்ரோட்டீன் அப்படின்ற ஸ்பைக்ஸ் பாடி ஃபுல்லாக மேலே சரௌண்டிங்கில் இருக்கும். எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா லிப்பிட் பைலேயருக்குள்ளே அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். இதில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம கிளைகோப்ரோட்டீன் 120 அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது அதை லிப்போப்ரோட்டீன் உள்ளே போயிட்டு என்ட்ராக இருக்கும். இதை வந்து GB41 அப்படின்னு சொல்லுவோம். The envelope has glycoprotein GP spike termed GB41 and GB120. At the core, there are two large single-stranded RNA attached to the RNA or molecules are reverse transcriptase அப்படின்ற என்சைம் இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டில் RNA ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிங்கிள் ஸ்டாண்டர்டில் 2 RNA இருக்குது. ஸோ இந்த RNA கூட எது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் எத்தனை RNA இருக்குன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய 2 RNA இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது it is also containing enzyme like protease and ribonuclease. அது நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, இதில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்ற என்சைமில் என்ன என்சைம் இருக்குது அப்படின்னா புரோட்டியேஸ் அப்படின்றக்கூடிய என்சைமும் ரைபோநியூக்ளியேஸ் என்ற என்சைமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The core is covered by capsid made up of proteins. ஸோ இது மேலே எதால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரோட்டீனால் ஒரு கேப்சிட் அப்படின்னா உரைன்னு சொல்லுவோம். இதால் கவர் பண்ணியிருக்கு அந்த RNA. இட் இஸ் ஃபாலோட் பை அனதர் லேயர் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன்ஸு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவை எது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கேப்சிட் ப்ரோட்டீன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேப்சிட் ப்ரோட்டீனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கும் மேலே தான் லிப்பிட் பைலேயர் இருக்கும். அந்த லிப்பிட் பைலேயருக்கு மேலே கிளைகோப்ரோட்டீன்ஸுன்ற ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்பைக் மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்பைக்ஸ் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதில் GB41 இருக்குது, GB120 இருக்குது. இதுதான் HIV உடைய ஸ்ட்ரக்சரு.
HIV transmission. HIV is often located within the cells, especially macrophages. HIV மேக்ஸிமம் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ் செல்ஸ்குள்ளே தான் அதிகமாக இதை பார்க்க முடியும். HIV கேன் survive for 1.5 days inside your cells but only about 6 hours outside your cells. HIV வந்து 1.5 days தான் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே வந்து சர்வே பண்ணும். வெளியில் செல்லுக்குள்ளே உயிரோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 days வரைக்கும் அது என்ன பண்ணால் 1.5 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். செல்ஸை விட்டு அவுட் சைடில் இருக்கும் பொழுது 6 hours மட்டும்தான் இது உயிரோடு இருக்கும். ஸோ இந்த 1.5 days இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இது நிறைய ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போகும். ஸோ இது இறந்து போகிறதுக்கு முன்னாடி அதோடைய ஜெனரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய உருவாக்கிட்டு போகும். Roots of HIV transmissions include unsafe sexual contact, blood contaminated needles, organ transplant, blood transfusion, with vertical transmissions from HIV infected mother to child. HIV is not transmitted by insect by the casual contact. HIV எது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய பிளட்டு, அதாவது ஹெச்ஐவி அஃபெக்டான ஒரு பர்சன்கிட்ட இருந்து வரக்கூடிய கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய நீடில்ஸு, அப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்பொழுது ஸோ ஹெச்ஐவி பேஷண்ட்டோடையது டிரான்ஸ்மிட் ஆனாலோ ஒரு பர்சன்கிட்டேருந்து ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு போகிறதுனால அவங்களுக்கும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது மூலயமா, அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட்டால் அவங்களுடைய பிளட்டு, அதாவது ஹெச்ஐவி வைரஸ் இருக்கக்கூடிய கண்டாமினேட்டான ஒரு பிளட்டு ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்பொழுது டிரான்ஸ்மிட் ஆகலாம். வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு சைல்டு. வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்னென்னா ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு மதர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பேபிக்கும் பிளாசண்டா மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். ஹெச்ஐவி இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட் பை கேஷுவல் கான்டாக்ட். இது 1 mark கொஷின்ஸில் கேட்பாங்க. ஹெச்ஐவி எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்னா இன்செக்டாலேயும் கேஷுவல் கான்டாக்டாலேயும் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இன்செக்ட் அப்படின்னா மஸ்கிட்டோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ வந்து நமக்கு எப்படி 1 mark கொஷினில் கேட்பாங்க அப்படின்னா ஒரு மஸ்கிட்டோ ஒருத்தவங்கள பைட் பண்ணுறது மூலயமா ஹெச்ஐவி பேஷண்ட்டை வந்து பைட் பண்ணிவிட்டு அந்த மஸ்கிட்டோ வந்து நம்மளை பைட் பண்ணுறது மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இன்செக்டால் இது டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இதான் ஆன்சர். அப்புறம் கேஷுவல் கான்டாக்ட் மூலயமாவும் இது டிரான்ஸ்மிட்டன் ஆகாது. After getting in the body of the person, the virus enter into the macrophages where RNA genome of the virus replicates to form viral DNA with the help of the enzyme reverse transcriptase. ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே ஹெச்ஐவி வைரஸ் என்ட்ரான உடனே அதோடைய ஆர்என்ஏவை, அந்த வைரஸோடைய ஆர்என்ஏ ஜீனோம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்என்ஏ ஜீனோமை ஹோஸ்டுடைய டிஎன்ஏ ஜீனோம், அதாவது நம்மளுடைய டிஎன்ஏ அதோடைய ஆர்என்ஏ ஜீனோமா வைரஸ் வந்து டிஎன்ஏ ஜீனோவாக வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்குது. எதோடைய ஹெல்ப்னால அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஆர்என்ஏ ஜீனோமை டிஎன்ஏ ஜீனோமை சேஞ்ச் பண்ணிக்குது. வைரலோடைய டிஎன்ஏ ஜீனோம் ஹோஸ்டுடைய டிஎன்ஏ ஜீனோம் கூட சேர்ந்து வைரல்ஸுடைய பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. This viral DNA gets incorporated into the DNA of host cells and direct the infected cells to produce the viral particles. The macrophages continue to produce virus and in this way act like a HIV factory. மேக்ரோஃபேஜஸ்குள்ளே கண்டினியூவாக வைரஸ் வந்து நிறைய வைரஸ் உடைய பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிது. நிறைய வைரஸை
எப்போ வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோஃபேஜஸ்குள்ளே தான் நிறையா இருக்கும். மேக்ரோஃபேஜஸ்குள்ளே என்ட்ரான வைரஸு அந்த வைரஸை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அந்த மேக்ரோஃபேஜஸ்லேருந்து நிறைய வைரஸ் வந்து ரப்சர் ஆகி வெளியில் வர்றதுனால மேக்ரோஃபேஜஸை நம்ம ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இது ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. அப்படி இல்லை 1 மார்க்கில் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி எந்த செல்ஸ் அப்படின்னு கேட்டால் மேக்ரோஃபேஜஸு. Simultaneously, HIV enter into help T lymphocyte, replicates and produce the progeny virus. அதே நேரத்தில் HIV மேக்ரோஃபேஜஸ்குள்ளேருந்து வெளியில் வந்ததும் ஹெல்பர் T செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிட்டு ரெப்ளிகேட் பண்ணுது. ரெப்ளிகேட் பண்ணி நிறைய ப்ரோஜனி வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரோஜனி மீன் வைரஸுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். The progeny virus released in blood attack other helper T lymphocyte. மேக்ரோஃபேஜஸ்லேருந்து வெளியில் ரிலீஸ் ஆன ஹெச்ஐவி செலக்டிவாக ஹெல்பர் T செல்லை செலக்ட் பண்ணி அது உள்ளே போயிட்டு நிறைய ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வெளியில் வரக்கூடிய ப்ரோஜனி வைரஸ் பிளட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு மற்ற இன்னும் இருக்கக்கூடிய ஹெல்பர் T லிம்போசைட்டை வந்து அட்டாக் பண்ணுது. திஸ் இஸ் ரிப்பீட்டட். இது மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக. லீடிங் டு ப்ராக்ரஸிவ் டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஹெல்பர் T lymphocyte in the body of the infected person. இன்ஃபெக்டட் பர்சனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக T lymphocyte வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த பர்சன் வந்து இன்ஃபெக்டடான பர்சன் ஆகிடுறாங்க. ஸோ உங்களுடைய T lymphocytes வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. During this period, the person suffered from bouts of fever, diarrhea and weight loss. ஸோ இந்த T lymphocytes அவங்க பாடியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆனதால் ஸோ உங்களுக்கு சடனாக ஃபீவரு, டயேரியா அண்ட் வெயிட் லாஸ் இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். டியூ டு டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஹெல்பர் T lymphocytes, the person starts suffering from infections and become immune deficiency and unable to protect against any infections. ஸோ ஹெல்பர் T செல்ஸ் வந்து அதோடைய லெவல் ரொம்ப டிக்ரீஸ் ஆனதால் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹெச்ஐவியால் அவங்க ரொம்பவே சஃபர் ஆகிருப்பாங்க. ஸோ இம்யூனோ டிஃபிஷியன்ட் அப்படின்னு அதாவது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. ஸோ எல்லா விதமான இன்ஃபெக்ஷனும் அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா டிசீஸுமே ரொம்பவே சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸில் T lymphocyte அதாவது ஹெல்பர் T செல்ஸ் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய B செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு வெளியிலேருந்து வரக்கூடிய பேத்தோஜனை கில் பண்ண வைக்கும். ஸோ அடுத்து இந்த T செல்ஸால் முடியாத பட்சத்தில் மேக்ரோஃபேஜஸ் வந்து அது வந்து அந்த பேத்தோஜன்ஸையே பார்த்திங்கன்னா பாகோசைட்டோசிஸ் மூலயமா இந்த பேத்தோஜனை அப்படியே வந்து இன்டேக் பண்ணி டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்பும். ஸோ இந்த 2 செல்ஸுமே அதை அஃபெக்ட் பண்ணதுனால இம்யூன் சிஸ்டமே டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டத்தினால எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே செய்ய முடியாது. ஸோ எல்லா விதமான டிசீஸுமே வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறது ஹெச்ஐவியோடைய டயக்னோசிஸ். ஸோ இது வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்போம். டயக்னோசிஸ் ஆஃப் ஹெச்ஐவி அப்படின்னு கேட்டால் நம்ம இது 2 தான் எழுதணும். எல்எஸ்ஆ டெஸ்ட்டு, அனதர் ஒன் வந்து வெஸ்டர்ன் பிளாட்டு. A simple blood test is available then that can determine whether the person has been infected with HIV. பிளட் டெஸ்ட் இருக்குது, ரொம்ப சிம்பிளானது. ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எலைசா. எலைசாவுடைய ஃபுல் ஃபார்ம் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பெண்ட் அசே. டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ். ஹெச்ஐவியோடைய ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுடைய பிளட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட் இது. இட் இஸ் த ப்ரிலிமினரி டெஸ்ட்டு. எலைசாவுடைய டெஸ்ட் என்ன டெஸ்ட்டுன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. அது வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டு, த மோர் ரிலியபிள் அண்ட் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு.
இதான் ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்ஐவி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட் இது. இட் detect the viral core proteins of both test detect the presence of antibodies. That person is considered to be HIV positive. ரெண்டுமே பாசிட்டிவ்னு வரும்போது ஹெச்ஐவி பாசிட்டிவான ஒரு பர்சன் சொல்லிட்டு இந்த இதுதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஸ்லைடில் ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் ஆஸ் நோ க்யூர். எய்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணவே முடியாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எய்ட்ஸ் வராமல் பாதுகாக்கிறது தான் ஒரு மிக சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்ட் ப்ரமோட்டிங் ரெகுலர் செக்கப். சேஃபான ஒரு செக்ஸ் இருக்கணும். ப்ரமோட்டிங் ரெகுலர் எக்ஸசைஸ் செக்கப். ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம செக்கப் பண்ணிக்கணும் நம்மளுடைய பாடியை. சேஃப் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணணும். யூஸ் ஆஃப் டிஸ்போசல் நீடில்ஸ். ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதே நீடில்ஸை அடுத்த பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் டியூரிங் செக்ஷுவல் கான்டாக்ட் அப்போ ஸோ காண்டம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அப்யூஸ். போதைப் பொருள்லாம் எடுத்துக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலயமா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே நீடில்ஸ் வந்து இன்னொருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணுறது மூலயமா இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ட்ரக்ஸு போதைப் பொருளை பழக்கத்துக்கு உள்ளாகாமல் ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றது மூலயமாவும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். NACO நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் NGOs non-governmental organizations. WHO are to prevent the ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எய்ட்ஸ். அதாவது எய்ட்ஸ் வந்து எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ் மாதிரி வச்சு ஸோ ஒரு அவேர்னஸ் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறது மூலயமா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய ப்ரோக்ராம் எது மாதிரியான ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ பப்ளிக் பிளேசஸில் ஹாஸ்பிட்டல்ஸு இந்த பஸ் ஸ்டாப்பு அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கக்கூடிய இந்த ரெஸ்ட் ரூம் சைடு ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிக்சர் மூலியமாகவோ இல்லை வேர்ட்ஸ் மூலியமாகவோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பீப்புள்ஸ்க்கு நம்மளை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மூலியமாகவும் நான் கவர்மெண்டல் இவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணி பீப்புள்ஸ்க்கு வந்து அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க நம்ம எய்ட்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் தான். NACO ப்ரோக்ராமும் NGOs ப்ரோக்ராமும் இதை கண்டக்ட் பண்ணுது. In this slide I explain the autoimmune disease. Autoimmunity is due to an abnormal immune response in which of the immune system fail to properly distinguish between the self and non-self and attack its own body. Our body produce antibodies, autoantibodies and cytotoxic T cells that destroy the own tissue. If a disease state result, it is referred to as the autoimmune disease. Autoimmune disease அப்படின்றது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கும் நான் செல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸு நம்மளுடைய ஓன் செல்ஸுக்கு அகெயின்ஸ்டாகவே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸு என்ன அப்படின்னா சைட்டோடாக்சிக்கையும் T செல்ஸு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஓன் டிஷ்யூவே டேமேஜ் பண்ணுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஓன் செல்லையே போய்ட்டு அஃபெக்ட் பண்ணும். அதாவது வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செல்லுக்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியறதில்ல. அது கன்ஃபியூஷன் ஆகிறதுனால ஸோ அது என்ன பண்ணால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஓன் செல்ஸையே பார்த்திங்கன்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுது ஃபுல்லாக. இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நம்மளே வந்து டேமேஜ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு திஸ் ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் misdirected immune response. Autoimmunity is evidenced by the presence of autoantibodies and T cells that are reactive with the host antigen. When cells act as antigen in same body, they are called the autoantigens.
நம்ம பாடியிலையும் பார்த்திங்கன்னா ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடியது நம்ம ஃபாரின் ஆன்டிஜென்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடியை போயிட்டு என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணிடுது. ஹோஸ்ட் ஆன்டிஜென்ஸை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை போயிட்டு ஃபைட் பண்ணி கில் பண்ணிடுது. எந்த மூலயமா அப்படின்னா T செல்ஸ் மூலயமா கில் பண்ணிடுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆட்டோ ஆன்டிஜென்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை நம்மளே கில் பண்ணுறது. Autoimmune disease is human can be divided into broad categories, namely organ specific and non-organ specific autoimmune disease. In organ specific disease, the autoimmune process indirect mostly against one organ. Antibodies may be block the functions and perform the organs. Example include the Hashimoto's, thyroiditis, Grave disease and Addison disease. ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னா பர்டிகுலர் ஆர்கனை மட்டுமே இது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அது ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக செய்ய விடாமல் பண்ணுறது தான் வந்து ஆர்கன் ஸ்பெசிஃபிக். அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு பிளாக் பண்ணும். ஸோ அப்படி இல்லைன்னா அது சரியாக ஃபங்க்ஷன் பண்ணவே விடாது. ஸோ இது மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவ் டிசீஸ் சொல்லலாம். தைராய்டு கிளாண்டை வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஸோ அதை பிளாக் பண்ணுறது. அடிசன் டிசீஸ், அட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை போய் பிளாக் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஏன்னா பர்டிகுலர் ஆர்கனை மட்டும் போயிட்டு என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணிவிடும். அதை ஃபங்க்ஷன் செய்ய விடாமல் பண்ணுறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதில் வந்து ஆர்கன் ஸ்பெசிஃபிக். ஸோ இது வந்துச்சுன்னா ஏன்னா ஒரு ஆர்கனை மட்டும் போயிட்டு டார்கெட் பண்ணுறது. This slide I talk about non-organ specific. In non-organ specific disorder, autoimmune activity is widely spread throughout the body. பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு பாடியில் வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸுமே செய்ய விடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனை மட்டும் இதை டார்கெட் பண்ணுறதில்ல. பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா பாடி ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் த சிஸ்டமேட்டிக் டிஸார்டர். இப்போ பாடி ஃபுல்லாக மீன் நம்மளுடைய ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னால் ஒவ்வொரு மூட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கிறது, மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இடத்துலாம் வந்து பெயின், ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக். பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது. தண்டுவட மரபு நோய். Tumor immunology. The tumor as neoplasm is a group of cells whose growth has gone unchecked. இதில் வந்து டியூமர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் த செல்ஸு, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்படியே கூட்டமாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செல்ஸு அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா டியூமர்னு சொல்லுவோம். when a tumor continues to grow and invade healthy tissue, it is called the cancer. இந்த டியூமர்ன்றது என்னென்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டிஷ்யூவையும் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இடத்தையும் போயிட்டு அஃபெக்ட் பண்ணுறது தான் நம்ம கேன்சர் டிஷ்யூ, கேன்சர் டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டியூமரில் கேன்சர் டியூமர் இருக்குது. they spread to other parts of the body from the tumor and give rise to secondary tumor. இப்போ டியூமர் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ஸ்லேருந்து அடுத்த பாடி பார்ட்ஸுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டியூமரை செகண்டரி டியூமர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாஸ்டசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி டியூமர்லேருந்து செகண்டரி டியூமர் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் மெட்டாஸ்டசிஸ் அப்படின்றது. ஸோ ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க அது. நெக்ஸ்ட்டு டியூமர் மே பி benign or malignant depending on its characteristic. இந்த டியூமரில் benign டியூமரு, malignant டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது வந்து அதோடைய கேரக்டரை பேஸ் பண்ணியிருக்கு. benign டியூமர் பார்த்திங்கன்னா நான் கேன்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கேன்சர் கட்டி கிடையாது. indifferent growth do not invade other body parts. நான் கேன்சரஸ் அப்படின்ற கூடிய இந்த டியூமரை அடுத்த பாடி பார்ட்ஸுக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய
பார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்து நம்ம பெனைன்னு சொல்லுவோம். பெனைன் அப்படின்றது சாதாரண ஒரு கட்டி அப்படின்னு சொல்லலாம். The malignant tumor, the cells grow indefinitely, detach and migrate into the healthy surrounding tissue. இந்த malignant அப்படின்றது நம்ம கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும். அது சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் அப்படியே சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது எல்லா இடத்தையும் அப்படியே கேன்சர் கட்டியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் மேலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவோம். இந்த டியூமர்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பெனைன் டியூமரு, அனதர் ஒன்று வந்து மேலிக்னன்ட். பெனைன் அப்படின்றது சாதாரண ஒரு கட்டின்னு சொல்லுவோம். மேலிக்னன்ட் அப்படின்றது புற்றுநோய் கட்டி அப்படின்னா கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. In normal cells, cell growth and differentiation is highly controlled and regulated, but in cancerous cells there is a breakdown of this regularity mechanism. Normal cells show a property called the contact inhibitions, which inhibits uncontrolled growth. Cancer cells do not have this property. As a result, cancerous cells divide continuously, giving rise to the mass of tissue called the tumors. Normal cells பார்த்தீங்கன்னா செல் growth, அதோடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாகவும் ரெகுலேட்டடாகவும் வச்சுருக்கோம். எப்பயும் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம், ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கும். பட் கேன்சரஸ் செல்ஸ் பார்த்திங்கன்னா இது அப்படியே பிரேக் டவுன் பண்ணிக்குது. இதில் ரெகுலாரிட்டி மெக்கானிசம்ஸ் இருக்கவே இருக்காது. நார்மல் செல்ஸ் வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும், ஒரு கண்ட்ரோல்டு இருக்கும், இவ்வளோ லெவலுக்கு மேலே மல்டிப்ளை ஆகக்கூடாதுன்னு. பட் வந்து கேன்சரஸ் செல்ஸ் வந்து அந்த இன்ஹிபிட்ஸ் வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தில் இருக்கும். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். கேன்சரஸ் செல் டு நாட் ஹவ் த ப்ராப்பர்ட்டி. கேன்சரஸ் செல்ஸ் வந்து இதை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. ஸோ செல்ஸு பார்த்திங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஸ்டாப் ஆகாது, ஒரு லிமிட்டே இருக்காது. ஸோ கண்டினியூவாக வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கிறதுனால செல்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கட்டி மாதிரி ஒரு மாஸ் டிஷ்யூ வந்து உருவாக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸு அதை சுற்றி இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதான் மேலிக்னன்ட் வந்து டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். When a cell undergoes malignant transformations, it acquires new surface antigen and may also lose some normal antigens. ஒரு செல்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ் வந்து மேலிக்னன்ட் செல்ஸாக மாறும்போது, மேலிக்னன்ட் அப்படின்னா புற்றுநோய் கட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுவாக மாறும்பொழுது அதோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் பார்த்திங்கன்னா அக்யூர் நியூ சர்ஃபேஸ் ஆன்டிஜனாக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. This antigen are present on the membranes of the malignant cells. They induce the immune responses. ஸோ இந்த செல்ஸ் தான் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் வந்துட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. Both humoral and cellular response can be observed in the malignancy. ஸோ இதில் நம்ம செல்லுலார் ரெஸ்பான்ஸையும் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமரல் ரெஸ்பான்ஸையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். கேன்சர் செல்ஸ் கேன் அவாய்ட் த இம்யூன் detections as they are not foreign bodies but are abnormally functioning body cells. This make them difficult to treat. நம்மளுடைய கேன்சர் செல்ஸ் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடிஸ் எதுவுமே கிடையாது. ஃபாரின் ஆன்டிஜன் எதனா இருந்துச்சுன்னா நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் பண்ணும். ஸோ இதில் ஃபாரின் பாடிஸ் எதுவும் இல்லாததுனால நம்ம பாடியில் வந்து இந்த செல்ஸுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஃபங்க்ஷனுமே பண்ண முடியல. ஸோ அதனால் இதை ட்ரீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. The concept of immunological surveillance postulates that primary functions of the immune system is to seek and destroy the malignant cells that arise by the somatic mutations. நம்மளுடைய பாடியில் சொமட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய மேலிக்னன்ட் செல்ஸை வந்து சர்வேலன்ஸ் பண்ணி அதை அழிக்கிறது தான் நம்ம இம்யூன் சிஸ்டத்துடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். The efficiency of the surveillance mechanism reduce either as the result aging as due to the congenital or acute immunodeficiency leads to increased
இன்சிடென்ஸ் ஆஃப் த கேன்சர். நம்மளுடைய ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும், பிறவி குறைபாடுனாலையும், அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சினாலையும் இதோடைய நம்மளுடைய செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியாமல் போகுது, சர்வே சரியாக கண்காணிக்க முடியாமல் அழிக்க முடியாமல் போகுது. This is the immunological surveillance is effective, cancer should not occur. சர்விலன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளுடைய கண்காணிப்பு, செல்ஸுடைய கண்காணிப்பு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மேலிக்னன்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை. த டெவலப்மெண்ட் ஆஃப் த டியூமர் ரெப்ரசன்ட் லேப்ஸ் ஆஃப் த சர்விலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இந்த டியூமர் வந்து ஃபார்ம் ஆகுது. This slide I explain the difference between normal cells and cancer cells. Normal cells is a small uniformly shaped nuclei relatively large cytoplasmic volume. Normal cellsல பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் வால்யூம் வந்து ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்கும். கேன்சர் செல்ஸ் வந்து large variable shaped nuclei relatively the small cytoplasmic volume. கேன்சர் செல்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸோடைய ஷேப் வந்து ஒவ்வொரு செல்ஸுக்குமே வேரி ஆகும். சைட்டோபிளாஸ்மிக் வால்யூம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். கன்ஃபர்மிட்டி இன் செல் சைஸ் அண்ட் ஷேப். செல்ஸ் அரேஞ்ச்டு இன்டு த டிஸ்க்ரீட் டிஷ்யூஸ். இது வந்து நார்மல் செல்ஸ் உடைய சைஸு, அதோடைய ஷேப்ஸு, அதோடைய அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இன் செல் சைஸ், ஷேப் அண்ட் டிஸ்ஆர்கனைஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல்ஸ். கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேரியேஷன்ஸ், இதோடைய சைஸு, இதோடைய ஷேப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி அழகாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். செல்ஸுடைய சைஸு, ஷேப் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ் may possess the differentiate cells structure, normal presentations of cells, surface of markers. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் செல்லோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெசன்டேஷன், அதோடைய சர்ஃபேஸ் மார்க்கர்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது இதோடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே ஸோ ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கேன்சர் செல்ஸு லாஸ் ஆஃப் நார்மல் ஸ்பெஷலைஸ்டு ஃபியூச்சர், இதுக்கான ஸ்பெஷலான செல்லுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இதை வந்து லாஸ் பண்ணியிருக்கும். எலிவேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த சர்டைன் செல்ஸ் மார்க்கர்ஸ். இந்த செல்ஸ் மார்க்கரில் வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எலிவேட்டடாக இருக்கும். ஸோ நீண்ட ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது கேன்சர் செல்ஸுக்கான அந்த மார்க்கரை வந்து இது ஃபார்ம் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் செல்ஸ், the lower level dividing cells, cell tissue clearly the demarcated. இதில் பார்த்திங்கன்னா செல்ஸோடைய டிவிஷன்ஸ் டிவைட் ஆகிறது வந்து ரொம்பவே லோவராக இருக்கும். ஸோ க்ளீவேஜ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து நடக்கும். செல் டிஷ்யூ பார்க்க ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த செல்வல், அந்த மெம்பரெயின்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கேன்சர் செல்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிவைடிங் செல்ஸ், கண்டினியூவாக பார்த்திங்கன்னா க்ளீவேஜ் நடந்துகிட்டே இருக்கும். செல் பிரிதல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக வந்து செல் டிவிஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். புவர்லி டிஃபைன் டியூமர் பவுண்டரிஸ், மேலே இருக்கக்கூடிய மெம்பரெயின் பார்த்தினா அதோடைய பவுண்டரிஸ், அதோடைய மெம்பரெயின் பார்க்கும்போது இது எது மாதிரி இருக்குன்னா டியூமருடைய அந்த மெம்பரெயின், அந்த புற்றுநோய் கட்டி, இந்த மேலே சொன்ன இல்லையா எலிவேட்டர், ஸோ அந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ். கேன்சர் செல், நார்மல் செல்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. This slide I talk about immunotherapy of cancers. This is most important question. The immunotherapy, also called the biological therapy, use of the substance made by the body or laboratory to improve or resist the immune system functions. நம்மளுடைய இம்யூனோதெரப்பி அப்படி இல்லைனா அதுக்கு இன்னொரு நேம் பயாலஜிக்கல் தெரப்பின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து லெபார்ட்டரி மூலயமாவும் இல்லை பாடியிலே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் அப்ரோச்சஸ் ஹாவ் பீன் அட்டெம்ப்ட் இன் த இம்யூனோதெரப்பி கேன்சர்ஸ். இம்யூனோதெரப்பி கேன்சர்ஸ்க்கு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இம்யூனோதெரப்பி அப்பியர் டு பி த இம்பார்ட்டன்ட் இன் கெட்டிங் rid of the residual malignant cells after the gross tumor has been removed. immunotherapies மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டியூமர் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்குல்ல புற்றுநோய் கட்டி, ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். the best results in the treatment of the cancer is follow the
integrated approach to therapy, the combining surgery மூலிமா ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ரேடியோ தெரப்பி மூலிமா கேன்சர்ஸ் டியூமரை ரிமூவ் பண்ணலாம். கீமோதெரப்பி மூலிமா ரிமூவ் பண்ணலாம். அண்ட் இம்யூனோதெரப்பிஸ் மூலிமா ரிமூவ் பண்ணலாம். ஸோ கேன்சர் அந்த கட்டி இருக்கு இல்லையா மேலிக்னெட், அதை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுத்து ஸோ அந்த ரிமூவ் பண்ண இடத்துல டியூமர் செல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் இம்யூனாலஜி இந்த இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இம்யூனோதெரப்பி கேன்சருக்கு அப்புறம் வந்து அடலசன்ஸ் ட்ரக்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் கொஷின்ஸு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு இம்யூனாலஜிலேருந்து 1 மார்க் கொஷின் ஷார்ட் ஆன்சர் அது மாதிரி வரலாம். நான் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது நம்ம படிக்கணும். ப்ரீவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸு இது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வரும். நெக்ஸ்ட்டு எய்ட்ஸோடைய டயக்னோசிஸ்ன்னு கேட்கும்போது எலைசா டெஸ்ட்டு வெஸ்டர்ன் பிளாட்டு. ஸோ இது எழுதும்போது கீ ஆன்சர் வந்து எலைசா டெஸ்ட்னு எழுதிங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு எழுதணும். ஸோ வெஸ்டர்ன் பிளாட் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட், இது 1 மார்க் ஷார்ட் ஆன்சர் எல்லாத்துலேயும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஐவியுடைய டிரான்ஸ்மிஷன்ஸ் எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்றது ஸோ இதில் எழுதணும். இதில் ஷார்ட் ஆன்சர் வந்து மேக்ரோஃபேஜஸ் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரிஸ், வாட் இஸ் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரின்னு கேட்டாங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து நமக்கு 5 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது ஹெச்ஐவி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். சப்போஸ் வந்து ஷார்ட் ஆன்சரில் ஹெச்ஐவி ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி இந்த பார்ட்ஸ் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த 2 பேராகிராஃப் மட்டும் நம்ம எழுதினா போதும். இதில் வந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எந்த செல்ஸு நம்ம கேன்சர் செல்ஸு நம்ம பாடிக்குள்ளே எய்ட்ஸ் வந்து எந்த செல்ஸை பர்டிகுலர் செலக்ட் பண்ணி கில் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக டி செல்லு, டி கில்லர் செல்லு, டி ஹெல்ப்பர் செல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி ஹெல்ப்பர் செல்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி கில் பண்ணும். அனஃபைல் ஆக்சஸ் பார்த்தோம், இது வந்து இம்பார்ட்டண்டான ஷார்ட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.